ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்பொழுது வெளியாகியுள்ள தீபாவளி பரிசு, நகைக்கடன், விவசாய கடன் தள்ளுபடி இதெல்லாம் யாருக்கெல்லாம் பயன் தர இருக்கிறது, இது குறித்து முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். தீபாவளி பரிசு கிட்டத்தட்ட தீபாவளி பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறதுங்க, யாரெல்லாம் இதில் பயன் பெற இருக்கிறார்கள் தீபாவளி பரிசில். இந்த தீபாவளி பரிசு 5000 ரூபாய் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்களே, உண்மையான தகவலா இது எல்லாமே? நீங்களே சொல்கிறீங்களா இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? தீபாவளிக்காக தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னா, தீபாவளி பரிசாக 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மக்களே. தீபாவளி பரிசாக இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இதை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. தீபாவளி பரிசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாயை வழங்கலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்காங்க. தமிழக அரசு சார்பாக நிறைய பீப்புள்ஸ்கிட்ட இதுக்கு உண்டான சஜஷன் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. தீபாவளி பரிசை யாருக்கு முதல்ல வழங்கலாம், எந்த மக்களுக்கு முதல்ல வழங்கலாம் தீபாவளி பரிசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே இதை வழங்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே ஓடிக்கொண்டிருக்கிறதுங்க. அதிசயம்தான், ரொம்ப ரொம்ப கவலையே பட வேண்டாம். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 2,95,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர்களும் பயன்பெற்றாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசுடன் ரொக்கமாக 2500 ரூபாய் வழங்கப்பட்டது, எல்லாருமே குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது ரேஷன் அட்டைக்கு 2500 ரூபாய் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் பொழுது பொங்கல் வழங்கப்பட்டதாக இருந்தது, தரமற்றதாக இருந்ததா அப்படி ஒரு புகார். 2023 பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைகளுக்கு 1 கிலோ பச்சரிசியுடன் 1000 ரூபாய் ரொக்க பரிசு. 2024ஆம் ஆண்டு பரிசு தொகை என்று எதிர்பார்க்கும் நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு வரல. 2025ஆம் ஆண்டும் எந்த விதமான அறிவிப்பும் வரல. 2023ஓட ரொக்க பணம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தீபாவளிக்கு, ஏன்னா 26 எலெக்ஷன் வரதுனால தீபாவளிக்கு 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கலாம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதற்குண்டான அப்டேட் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு. முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இதற்கு 10,000 கோடி ரூபாய் வரை செலவாகும் தமிழக அரசு திட்டம் வச்சுருக்காங்க. இந்த செலவுக்காக நிதி ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க. இதற்காக தமிழக அரசு பல்வேறு வழிகளில் நடைபெற்றிருக்குங்க. மேலும் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வரக்கூடிய எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னா மக்களுக்கு 5000 ரூபாயை கொடுத்தா மட்டும்தான் எளிமையாக கடந்து போக முடியும், அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்க முடியும். அப்படின்றதுனால நிச்சயமாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாயை வழங்கிருக்காங்க தமிழக அரசு. இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்து விரைவில் வழங்கப்படும். டோக்கன் எங்கே வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையிலையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களிலும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்பொழுது வெளியாகியுள்ள தீபாவளி பரிசு, நகைக்கடன், விவசாய கடன் தள்ளுபடி இதெல்லாம் யாருக்கெல்லாம் பயன் தர இருக்கிறது, இது குறித்து முக்கியமான அறிவிப்பை இந்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்கலாம். தீபாவளி பரிசு கிட்டத்தட்ட தீபாவளி பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறதுங்க,
யாரெல்லாம் இதில் பயன்பெற இருக்கிறார்கள் தீபாவளி பரிசில். ஸோ இந்த தீபாவளி பரிசு 5000 ரூபாய் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரவு வைக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்களே, உண்மையான தகவலா இது எல்லாமே? நீங்களே சொல்கிறீங்களா இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? தீபாவளிக்காக தமிழக அரசு செய்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படின்னா, தீபாவளி பரிசாக 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கலாம் அப்படின்று சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு மக்களே. தீபாவளி பரிசாக இந்த வகை ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே இதை வழங்கலாம் அப்படின்ற மாதிரி சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. தீபாவளி பரிசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாயை வழங்கலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சுட்டே இருக்காங்க. தமிழக அரசு சார்பாக நிறைய பீப்புள்ஸ் கிட்ட இதுக்கு உண்டான சஜஷன் எல்லாமே கேட்டுட்ருக்காங்க. தீபாவளி பரிசை யாருக்கு முதல்ல வழங்கலாம், எந்த மக்களுக்கு முதல்ல வழங்கலாம் தீபாவளி பரிசு ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே இதை வழங்கலாமா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே ஓடிக்கொண்டிருக்கிறதுங்க. அதிசயம்தான், ரொம்ப ரொம்ப கவலையே பட வேண்டாம். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற குடும்பத்தினருக்கு தமிழக அரசின் சார்பில் பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 2,95,00,000 குடும்ப அட்டைதாரர்கள் இலங்கை தமிழர்களும் பயன்பெற்றாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசுடன் ரொக்கமாக 2500 ரூபாய் வழங்கப்பட்டது எல்லாருமே குறிப்பிடத்தக்கது. 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த பொழுது ரேஷன் அட்டைக்கு 2500 ரூபாய் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. 2022ஆம் ஆண்டு திமுக ஆட்சியின் பொழுது பொங்கல் வழங்கப்பட்டதாக இருந்தது, தரமற்றதாக இருந்ததா அப்படி ஒரு புகார். 2023 பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைகளுக்கு 1 கிலோ பச்சரிசியுடன் 1000 ரூபாய் ரொக்க பரிசு. 2024ஆம் ஆண்டு பரிசு தொகை என்று எதிர்பார்க்க நிலையில் அது தொடர்பான அறிவிப்பு வரல. 2025ஆம் ஆண்டும் எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஸோ 2023ஓட ரொக்க பணம் முடிஞ்சிச்சா அப்படின்ட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தீபாவளிக்கு, ஏன்னா 26ல் எலெக்ஷன் வரதுனால தீபாவளிக்கு 5000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கலாம். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கோ அவர்களுக்கு 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வழங்கப்படும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இதற்குண்டான அப்டேட் அனைத்துமே ரெடி ஆகிட்டுருக்கு. முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே பணிகள் எல்லாமே போயிட்டுருக்கு. இதற்கு 10,000 கோடி ரூபாய் வரை செலவாகும் தமிழக அரசு திட்டம் வச்சுருக்காங்க. இந்த செலவுக்காக நிதி ஒதுக்கீடும் செஞ்சுருக்காங்க. இதற்காக தமிழக அரசு பல்வேறு வழிகளில் நடைபெற்றிருக்குங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வரக்கூடிய எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னா மக்களுக்கு 5000 ரூபாயை கொடுத்தா மட்டும்தான் எளிமையாக கடந்து போக முடியும், அடுத்த 5 ஆண்டுகள் நீடிக்க முடியும். அப்படின்றதுனால நிச்சயமாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்குமே 5000 ரூபாயை வழங்க இருக்காங்க தமிழக அரசு. ஸோ இதற்குண்டான அப்டேட்கள் அனைத்து விரைவில் வழங்கப்படும். டோக்கன் எங்கே வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளில் டோக்கன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ரேஷன் கடையிலையும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகங்களிலும் டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாங்க. நண்பர்களே, இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.